அடுத்ததாக இப்போது பங்கீட்டு முறையில் பின்னத்தில் பார்ப்போம். சிம்சோன், முதல்ல உனக்கு 5 எடுத்துருக்கியா? அடுத்து பக்கத்தில் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடு. எத்தனை போ? அந்த 5 நீ வச்சுக்கோ. இதிலேருந்து ஒரு 5 கொடுக்கலாம். 15ல் உனக்கு 5. இப்போ உனக்கு 5 தனியாக வச்சுக்கோ. உன்னுடைய தோழிக்கு 5 கொடுத்துருக்க. இப்போது எஸ்தர், உனக்கு உன்னோட பூவில் 10, அதில் 5 வச்சுருக்கியா? அவளுக்கு எத்தனை கொடுக்க போகிறேன்? 5 கொடுத்துட்டு. ஆமாம், அப்போ பாதி, உனக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுத்துட்டேன். இப்போ மதனா, உன்னோட பூக்களில் ரியாஸுக்கு எத்தனை கொடுக்க போகிறேன்? கொடு. 4. எத்தனை? 4 பூக்கள். மொத்தம் உன்னோட பூக்கள் எத்தனை? 15. 15ல் 3 உனக்கு, 15ல் 4 அவனுக்கு. இன்னும் மீதி இருக்குது. சரி, நீ கொடு. உன்னோட பூக்களில் ஆதி கொடு. எத்தனை கொடுக்கணுமோ உன் விருப்பப்படி கொடு. நீ 25ல் 5 எடுத்துருக்க. இப்போ 25ல் 5 6. சரி, ஆதி கொடுத்துருக்க. இப்போ ஆதி நீ 1 எடுத்துருக்க ஏற்கனவே உன்னோட பூவில். இப்போது அதில் கனிஷ்காவுக்கு எத்தனை கொடுக்க போகிற? உன்னோட பூவில் 2 எடுத்து கொடுத்துட்டியா? அப்போ 5ல் 1 உனக்கு, 5ல் 2 அவளுக்கு. இப்போ நீ உன்னோட பூவில் எத்தனை பூ? 25 பூவா? அதில் உனக்கு எத்தனை? 5 எடுத்துருக்கியா? 5 3. சரி, 25ல் 3 உனக்கு. உன்னோட தோழிக்கு என்ன கொடுக்க போகிற? வர்ணிதாவுக்கு எத்தனை கொடுக்க போகிற? பிங்க்கு 3. 25ல் 3 அவளுக்கு, 25ல் 3 வர்ணிதாவுக்கு. இப்போ வர்ணிதா, உன்னோட பூக்கள் ஏற்கனவே 2 எடுத்துருக்க. உனக்கு தனியாக வச்சுக்கோ. உன்னோட அங்கே சிம்சோனுக்கு எத்தனை கொடுக்க போகிறேன்? 2 3 3. அப்போ 20ல் 2 உனக்கு, 20ல் 3 அவனுக்கு. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்? பின்னங்களை பங்கிட்டு மலர்களை கொண்டும், பழங்களோ, வேறு என்ன தின்கிற அந்த சாக்லேட்டு, மிட்டாய், எதுனாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம்? பங்கீடு தான் என்னது? பின்னம். புரியுதா? புரிஞ்சுதா? இப்போ சரி, நன்றி.